ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான பால்கோவா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டஃபிங் வச்சு செஞ்சதுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்டஃபிங்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு வேர்க்கடலை பாக்கெட் எடுத்துக்கிறேன். இது மாதிரி கடையில் கிடைக்கிறத வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதை சின்ன சின்ன பீஸஸ் கட் பண்ணி ஒரு மிக்ஸர் ஜாரில் போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலையை வறுத்து சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுமே சேர்க்காம இந்த வேர்க்கடலை பர்ஃபியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு கூடவே டேஸ்ட்டுக்காக ஒரு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 5 பாதாம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5 பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மைக்காகவும் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது இதோட நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரௌன் பார்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதை சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். வேர்க்கடலை பர்ஃபிலே ஏலக்காய் இருக்குன்றதுனால ஏலக்காய் தேவையில்லைங்க. இப்போ இது அப்படி நல்லா குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துட்டாக்கா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி ஈரப்பதத்துக்காக தேங்காய் சேர்த்துருக்கோம். நீங்கள் தேவைப்பட்டால் பேரிச்சம்பழம் இல்லை ட்ரை கிரேப்ஸ் இது போல் ஏதாவது சேர்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த பதத்துக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போது ஸ்டஃபிங்காக நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாதுங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நெய் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா மெஷரிங் கப்பால் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து சூடாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மெஷரிங் கப்பால் 1 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 1 கப் பால் பவுடருக்கு 1/4 கப் பால் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட இதனுடைய கன்சிஸ்டன்சி கரெக்டாக மாறி வந்துடும். இது வந்து அவுட்ரு பார்ட்டுக்காக நம்ம ரெடி பண்ணுறோங்க. நல்லா பால்கோவா பதத்துக்கு வர அளவுக்கு இதை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு நல்லா மசிச்சு கலந்து விடுங்க. நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த திரியாக இருக்கிற பக்குவம் போயிட்டு நல்லா பால்கோவா பதத்துக்கு நைஸாக வந்துடும் நம்மளுக்கு. இன்றைக்கி நம்ம வந்து பால்கோவா வந்து பால் பவுடர் வச்சு செஞ்சுருக்கோம். நீங்கள் கடையில் கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா பால் யூஸ் பண்ணி கூட செஞ்சுக்கலாம். இப்போது 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் பால் பவுடருக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி ஆகிடும். இதுவே கரெக்டான அளவில் இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையை வந்து பவுடர் பண்ணி போடணும்னு அவசியம் இல்லை. இப்படி சேர்த்தாலே நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு அந்த பால்கோவா கூட சேர்ந்து சூப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்கள். இதை நம்ம இப்படியே செஞ்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஆற விட்டுடலாம். அதுக்கு நடுவில் இந்த ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொருளை எல்லாமே சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கணும். இந்த பால்கோவாக்குள்ளே வைக்கிறதுக்காக குட்டி குட்டி உருண்டையாக செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா டைட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சி வச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃப் பண்ணி பால்கோவா செய்ய போகிறோம். எல்லாமே உருண்டை பிடிச்சாச்சு. இந்த உருண்டையில் வந்து வேர்க்கடலை, வெல்லம், அதுக்கப்புறமா முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாமே இருக்குது. தேங்காயும் இருக்குது. ரொம்ப சத்தானதுங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம பால்கோவா ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதை அப்படியே ஆற விட்டுடலாம். நல்லா சூடாகவே இருக்குது. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை மாதிரி ஆற விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இதை மாதிரி ஒரு ஸ்பேட்டலாக வச்சு நல்லா கலந்து விடுங்க. இப்படி நல்லா மசிச்சு கலக்கிறது மூலமாக நல்லா ஷைனிங்காக நம்மளுக்கு மாறி வந்துடும். அப்போது தான் நம்ம ஸ்டஃபிங் வச்சு செய்யும்பொழுது விரிசல் விடாமல் நல்லா ஷைனிங்காக கிடைக்கும். இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சு. சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து ஸ்டஃபிங் வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க. நம்ம ஸ்டஃபிங் வைக்கிற உருண்டையை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் ஸ்டஃபிங் செஞ்சு பால்கோவா செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளங்கையில் வச்சு இதை மாதிரி தட்டிக்கோங்க. இப்போது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கிற ஒரு உருண்டையை வச்சு இதை மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்படி க்ளோஸ் பண்ணும்போது விண்டுபடாமல் இருக்கும். ஏன்னாக்கா நம்ம நல்லா மசிச்சு பிசைஞ்சிருக்கோம். அதனால் இது வந்து விண்டுபடாமல் வீரல் விடாமல் கரெக்டாக வரும். இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இதை விண்டுபடாமல் ஒரு உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஸ்டஃபிங் வெளியில் வராத அளவுக்கு நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. நல்லா கவராக இருக்கணும். பாருங்கள், எந்த பக்கமுமே ஸ்டஃபிங் தெரியல. இப்போ இதை வந்து என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு மாற்றிக்கலாம். நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு சிலிண்டர் மாதிரி செஞ்சு அதுக்கப்புறம் 2 பக்கமும் தட்டி விட்டுறேன். லைட்டாக அழுத்தம் கொடுத்து செஞ்சோம்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். உங்களுக்கு எது வேணுமோ அதை மாதிரி செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சு வச்சிட வேண்டியது தான். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஸ்டஃபிங் எதுவுமே வெளியில் தெரியல, அந்த அளவுக்கு கவர் ஆகிருக்கு. இதை அப்படியே வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டோம். இப்போ கடைசியாக இருக்கிறத ஒன்று மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள்.
இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ரொம்ப ஹெல்த்தியானது தாங்க. உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாமே ஹெல்த்தியான பொருள் தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி பால் பவுடரும் நல்லது தான் உடம்புக்கு. நீங்கள் அது பிடிக்கலனா கூட பாலில் கூட பால்கோவா செஞ்சுக்கலாங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு போய்ட்டு எங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. இதை கையிலே நம்ம அந்த ஷேப் கொண்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ விரிசல் விடாமல் சூப்பரான உருண்டை நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை மாதிரி லைட்டாக நம்ம சிலிண்டர்கள் ஷேப்புக்கு மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு இதை மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா அழுத்தம் கொடுத்து நம்ம ஏற்கனவே செஞ்ச அதே ஷேப்பு கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு எந்த மாதிரி செய்ய வருதோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. பாருங்கள் அதே ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டோம். இதே மாதிரி எல்லா ஸ்டஃபிங் வச்சு எல்லா பால்கோவாவும் செஞ்சு முடிச்சிட்டோம். வாங்க இப்போ கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிடலாம். எப்போவுமே நம்ம ஸ்டஃபிங்லாம் வைக்காமல் பால்கோவா செஞ்சுருப்போம். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கார்னிஷ் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் நல்லா அடுக்கி வச்சுருக்கேன். சில்வர் லீஃப் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அழகுபடுத்திடலாம். இது அப்படியே ஃபுல்லாக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. விரலால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டால் அழகாகவே இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டால் வச்சுக்கோங்க. பார்க்குறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்றதுக்காக நான் வச்சுருக்கேன். இதுக்காக போய் கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படியே நீங்கள் சாப்பிட்டா கூட சூப்பராகவே இருக்கும். இது ஃபுல்லாக வச்சு முடிச்சதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தாவை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வச்சுக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக வச்சா போதுங்க. ரொம்ப தேவையில்லை. இதுவும் ஆப்ஷனல் தான். இது தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது பார்க்குறதுக்கே. சூப்பரான ஸ்டஃப்டு பால்கோவா ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து செய்யட்டும். வாங்க இந்த பால்கோவா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கூட விரிசல் இல்லை. ஸ்டஃபிங் எதுவுமே வெளியில் வரல. அவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இப்படி கையில் வச்சு கட் பண்ணாதீங்க. பிளேட்டில் வச்சு செய்யுங்க. நான் கொஞ்சம் பொறுமையாக செய்கிறேன். அதனால் அழகாக கட் ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸ்டஃபிங் எல்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். அருமையான ஸ்டஃப்டு பால்கோவா ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.